அதான் ஜெத்தா போர்ட் சொன்னல, ஜெத்தா இஸ்லாமிக் போர்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஸியஸ்ட். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் அண்ட் பிஸியஸ்ட் போர்ட் இது இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் ஜெத்தா. இந்த மெக்கா இருக்குல்ல, அந்த மெக்கா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். இப்போ இல்லை, அந்த டைம் பீரியட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் உட்காந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த பிலிகிரிமேஜ் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது, ட்ரேடுமே வந்து இந்த இடத்துல நடக்கும். ஹேண்டில் 65% ஆஃப் சவுதி அரேபியாஸ் இம்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட 65% சவுதி அரேபியா ஆகக்கூடிய இம்போர்ட் எல்லாமே வந்து இந்த ஜெத்தா போர்ட்டில் தான் வந்து ஆகிறது. ஞாபகம் வச்சுங்க, ஜெத்தா போர்ட் எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. எந்த சீயை வந்து அக்சஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெட் சி ஞாபகம் வச்சுங்க. பர்ஷியன் கல்ஃப்னு வந்து மார்க் பண்ணிடாதீங்க, பர்ஷியன் கல்ஃப் வந்து இந்த சைடு இருக்குது. ஸோ ரெட் சீயை கோஸ்ட் லைன் பண்ணியிருக்கக்கூடிய போர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜெத்தா போர்ட். ஓகே, ஸோ இந்த சுயிஸ் கேனாலிருந்து வரக்கூடிய ஷிப் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெத்தா போர்ட்டுக்கு வந்து அக்சஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அத்தமம் போர்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா அத்தமம். கிங் அப்துல்லாசி போர்ட்டுன்னு கூட வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அடிஷ்னலாக ஒரு நேம் இருக்குது. பட் காமனாக வந்து நீங்கள் மேப்லலாம் வந்து அத்தமம் போர்ட் தான் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. எங்கே இருக்குது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அத்தமம் இங்கே இருக்குல்ல அத்தமம். பர்ஷியன் கல்ஃப் சைடு இருக்கக்கூடிய போர்ட் இது, ஞாபகம் வச்சுங்க. அத்தமம் ரெட் சீயில், அப்புறமா கன்ஃபியூஷன் ஆகிடுதுங்க. ஜித்தா போர்ட் வந்து ரெட் சி சைடு, வெஸ்ட் சைடு இருக்கக்கூடியது. அதே அத்தமம் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடியது, பர்ஷியன் கல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட் இது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேபியன் கல்ஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் போர்ட் இது. ஓகே, ப்ரைமரிலி ஆயில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆயில் ஃபீல்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இது சரௌண்டிங்கில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபெசிலிட்டேட் ட்ரேட் வித் இந்தியா, சைனா அண்ட் அதர் ஏஷியன் கண்ட்ரி. ஸோ இந்தியா, சைனா, வேறு ஏஷியன் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ரூட் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மேப்பிங் கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2025, 2026, 2027க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மேப்பிங் கோர்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக அட்டென்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து பேசிக்லேருந்து இந்த மேப்பிங் கிளாஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து எப்படி ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஜாயின் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ்ன்ட்டு வந்து ஷோ பண்ணும், 29 rupees. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து 15 to ஓகே, ஸோ ஒரு 20 கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து நான் 11 கிளாஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் ஜாயின் ஆகுங்க. 29 rupeesல வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து வந்து நான் உங்களுக்கு மேப்பிங் வந்து நான் சொல்லித்தரேன்.